ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ப்ரொக்கோலியை எப்படி தான் பண்ணி சாப்பிட்றதுனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ப்ரொக்கோலி ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே தண்ணி கொஞ்சமாக உப்பு பட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். பக்கத்துலேயே கடாய் வச்சுருக்கேன், வறுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ப்ரொக்கோலியை வந்து உள்ளே போட்டு பிளான்ச் பண்ணிடலாம். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கே, காலிஃப்ளவர் ப்ரொக்கோலியிலலாம் புழு இருக்கும். நானே நிறைய புழுலாம் பார்த்துருக்கேன் அப்படிலாம். ஸோ கொஞ்ச நேரம் இதுலேயே வேகணும்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் வந்து கொஞ்சம் வேக வைப்பேன். ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் இருந்ததுன்னா சின்ன சின்னதாக வேறு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கொதிக்க வைப்பேன். ஜென்ரலாக சுடு தண்ணி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரொக்கோலியை போட்டு மூடி வச்சுட்டா போதும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் கொதிக்க வைப்பேன். ஸோ கொதி வரட்டும். ஸோ இப்போ என்ன வறுத்துக்கலான்றதை பார்ப்போம். கடை அடுப்பில் வச்சுட்டேன். வறுக்கிறது என்னென்னா, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். ஓகேயா? உளுந்து, கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, பூண்டு கொஞ்சம். இதை வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம ப்ரொக்கோலியில் போட போகிறோம். மேலே டாப்பிங்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ப்ரொக்கோலியை கண்டாலே பிடிக்காது, ஆனால் இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணதுலேருந்து எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். சோம்பு நல்ல வாசனை கொடுக்கும். உளுந்து கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு காரம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ப்ரௌனாக வறுக்கட்டும். இங்கே பார்த்தீங்களா, கொதி நல்லா வந்துடுச்சா? இப்போ நான் ஆஃப் பண்ணிவிடும். இப்போ அப்படியே இருக்கட்டும். இது வறுத்துக்கிட்டே இருக்கேன், பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பிளான்ச் ஆயிடுச்சு. வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வறுத்து அரைச்ச பொடி ரெடி பண்ணணும். ஆறினோன்னு அரைக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ கடாய் வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் போதும், அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய். கடுகுலாம் போடணுன்னு அவசியமே இல்லை. எனக்கு உளுத்தம்பருப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தான் நான் எப்பயுமே தாளிச்சிடுவேன். எனக்கு நிறைய உளுத்தம்பருப்பு போட்டு, நம்ம இதில் பொடியே உளுத்தம்பருப்பு போட்டு தானே வச்சுருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வெங்காயம் போட்டு வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு. நான் அந்த வெங்காயத்துக்கு ப்ரொக்கோலிக்கு தேவையான உப்பு போட்டுறேன். இப்படி இல்லை, இந்த கிளாஸ் ப்ரௌன் வந்தாலே போதும். ஓகேவா? நம்ம எடுத்து வச்சிருந்த ப்ரொக்கோலியை மெதுவாக போட்டு ஸ்டர் ஃப்ரை பண்ணலாம். அதுதான், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தானே, இது கஷ்டமே இல்லை. ப்ரொக்கோலியை எப்படியாவது சேர்த்துக்கணும்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணி இதில் தான் எனக்கு ப்ரொக்கோலி சாப்பிடவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலியிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ வெங்காயம் உப்பு பட்டோனையே எல்லாமே தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் இந்த ஆயில்லையே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். குறவரப்பாக தான் அரைச்சிருக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அங்கங்கே இப்போ இந்த உளுத்தம்பருப்பு கடிக்கிறச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் இது எண்ணெயில் வதங்கட்டும். எல்லா சைடும் அந்த எண்ணெயில் பட்டோன்னே ஒரு ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பொடியை போட்டு சிம்மில் வைக்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும். ஸோ அது வரைக்கும் அந்த கொஞ்சம் ஆயில்லையும் இந்த ப்ரொக்கோலி எப்படி இப்படி பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணியும் சீக்கிரம் சுண்டிடும். ப்ரொக்கோலியும் கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ப்ரொக்கோலியை என்ன மாதிரிலாம் பண்ணி யூஸ் பண்ணி சாப்பிடுவீங்க? நான் குருமா எல்லாத்துலேயுமே போட்டுருவேன். நம்மளுக்கு உள்ள குருமாக்குள்ளெல்லாம் காயப்போட்டால் என்ன காயின்னு என்ன தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் சேர்த்துருவேன். ஆனால் எனக்கு பிடிச்சி நான் சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலியை ஃபுல்லாக இப்படி தான். ஸோ நீங்கள் எப்படி பண்ணி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. ஸோ ப்ரொக்கோலியும் கொஞ்சம் நான் எதிர்பார்த்த லெவலுக்கு வந்துருச்சு. இந்த பொடியை நல்லா மேலே தூவி விட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு இதை அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே வாங்க. எல்லாம் அந்த ப்ரொக்கோலி உள்ள, இப்போ இது உள்ளெல்லாம்
அந்த உளுத்தம்பருப்பு இந்த காஞ்ச மிளகா சோம்பு இறங்கும் போது செம்ம டேஸ்ட் இருக்கும் ஒரு பைட்டும். ஸோ அவ்வளோதான். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அடி பிடிக்காது. கொஞ்சம் இன்னும் மொறுன்னு வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதான்னு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.